ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து சிறுதானியங்கள வச்சு இட்லி, தோசை எப்படி வந்து செய்யலாம்னு பார்க்கலாங்க. இட்லிலாம் நல்லா சாஃப்ட்டா வரும். வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். இன்னைக்கு வந்து இந்த கப்ல வந்து நான் 1/2 கப் வந்து வெள்ள சோளம் எடுத்திருக்கேன். இதே கப்ல தான் வந்து நான் எல்லா தானியங்களும் எடுத்துக்க போறேங்க. இப்ப வெள்ள சோளம் சேர்த்தாச்சு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ராகி சேர்க்கிறேங்க. இதுவும் வந்து 1/2 கப் தான் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து நான் கம்பு சேர்க்கிறேன். 1/2 கப் வந்து தினை அரிசி சேர்த்துக்கங்க. உங்கள்ட்ட தினை அரிசி இல்லைன்னா நீங்க வந்து வரகரிசி கூட சேர்த்துக்கலாம். 1/2 கப் வந்து பச்சை பயிறு எடுத்திருக்கேன். முழு கோதுமை கிடைக்கல. அதனால வந்து ரவை சேர்க்கிறேங்க. உடைச்ச ரவை சேர்த்திருக்கேன். அதுவும் வந்து 1/2 கப் எடுத்திருக்கேங்க. இட்லி அரிசி சேர்க்கிறேங்க. 2 கப் வந்து இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அதே கப்ல வந்து 1 கப் வந்து உளுந்து எடுத்திருக்கேங்க. வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். நீங்க வந்து கருப்பு உளுந்து கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு வந்து வெள்ளை உளுந்து சேர்க்கிறேங்க. இது கூட வந்து கொஞ்சமா வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்திருக்கேன். நார்மலா நம்ம அரிசி ஊற வச்சோம்னா ஒரு 3 தடவையாச்சும் கழுவி எடுப்போம். ஆனா இந்த அரிசி ஊற வச்சு நான் 5 தடவை கழுவி எடுத்தேங்க. இதுல வந்து நெறைய டஸ்ட் இருக்கும். அதனால வந்து ஒரு 4, 5 தடவை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்ப நல்ல தண்ணி சேர்த்து இத ஊற வச்சிரலாங்க. இந்த அரிசி வந்து ஒரு 8 மணி நேரமாச்சும் நல்லா ஊறணும். அப்பதான் வந்து மாவு அரைக்க வந்து ஈஸியா இருக்குங்க. இப்ப இதுக்கு ஒரு மூடி போட்டுறலாம். மூடி போட்டுட்டு ஒரு 8 மணி நேரம் சென்று இத நம்ம மாவா ஆட்டிறலாங்க. அரிசி நல்லா ஊறிடுச்சுங்க. இப்ப மாவாட்ட ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து அரிசி வந்து அதிகமா எடுத்திருக்கேங்க. அதனால வந்து கிரைண்டர்ல வந்து நான் மாவாட்ட போறேன். நீங்க கம்மியா ஊற வச்சீங்கன்னா, நீங்க வந்து மிக்ஸி ஜார்லயே அரைச்சு எடுத்துக்கலாங்க. இப்ப 2 தடவ வந்து நான் அரிசிய போட்டு அரைச்சு எடுக்க போறேங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு தடவ போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். லைட்டா வந்து தண்ணி தெளிச்சு அரைச்சு எடுங்க. நம்ம எப்பயும் வந்து மாவு அரைக்கிற மாரி தாங்க அரைக்கணும். இட்லி மாவு எப்படி அரைப்போமோ அதே மாரி அரைச்சுக்கலாம். நம்ம ஊற வச்ச சிறுதானியங்கள்லாம் அரைப்பட்டுருச்சுங்க. ஆனா ராகி மட்டும் இன்னும் அரைப்படல. இன்னும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப நல்லா அரைப்பட்டுருச்சுங்க. நல்லா இட்லி மாவு பதத்துக்கு வந்துருச்சு. இப்ப இத எடுத்துரலாங்க. ரொம்ப வந்து வளவளப்பா அரைச்சிராதீங்க. கொஞ்சம் கொரப்பாவே அரைச்சிடுங்க. அதான் இட்லிக்கும், தோசைக்கும் நல்லாருக்கும். இப்ப இருக்கிற அரிசியும் போட்டு நம்ம அரைச்சு எடுத்துக்கலாங்க. நீங்க மிக்ஸில அரைச்சீங்கன்னா கம்மியா தான் அரைக்க முடியும். நெறைய அரிசி ஊற வச்சுன்னா இந்த மாரி கிரைண்டர்ல போட்டு அரைச்சிடுங்க. இப்ப எல்லா அரிசியும் அரைச்சு எடுத்தாச்சுங்க. இத ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். இப்ப மாவ கரைச்சு வச்சிரலாங்க. இப்ப தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. மாவு ரொம்ப கெட்டியா இருந்துச்சுன்னா, லைட்டா வந்து தண்ணி ஊத்தி மாவு வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு வந்து நல்லா இட்லி மாவு பார்த்து கரைச்சாச்சுங்க. இப்ப இத வந்து 2 பாத்திரத்துல மாத்தி வச்சுக்கலாம். காலையில இட்லி ஊத்துறதுக்கு வந்து நான் ஒரு பாத்திரத்துல வந்து மாத்தி வைக்கிறேங்க. இது வந்து மாவு நல்லா பொங்கி வரணும். அதனால வந்து பாதி மாவு வந்து ஒரு பாத்திரத்துலயும், பாதி மாவு வந்து இன்னொரு பாத்திரத்துலயும் ஊத்தி வைக்கிறேன். இத நம்ம அப்படியே வெளியில வச்சிடலாம். இன்னொரு பாத்திரத்துல வந்து ஊத்தி வைக்கிற மாவு வந்து நான் அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜ்ல வைக்க போறேங்க. இந்த மாவு எனக்கு வந்து 3 டேஸ்க்கு வருங்க. நம்ம இட்லி மாவு அரைச்சோனே நம்ம தூக்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டோம்னா, 3 டேஸ்க்கு வந்து புளிப்பு தன்மை இருக்காதுங்க. அது வந்து ஒரு 3 டேஸ்க்கு அப்படியே இருக்கும். இப்ப இதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாங்க. நான் ஒரு 4 வரமிளகாய் எடுத்திருக்கேன். அத வந்து ஃபர்ஸ்ட்டு அரைச்சு எடுத்துக்கிட்டேங்க. இது கூட வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். 10 பல்லு வந்து பூண்டு சேர்த்துருக்கேங்க. ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கலருக்காக பார்த்தீங்கன்னா, காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். இப்ப கொஞ்சமா வந்து உப்பு சேர்த்துட்டு, தண்ணி விடாம நல்லா கொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாங்க. இந்த தோசை, இட்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கார சட்னியும், தேங்காய் சட்னியும் அட்டகாசமா இருக்குங்க. கார சட்னி வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அதனால தான் இன்னைக்கு வந்து கார சட்னி நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்ப இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் குடுத்துடலாங்க. அடுப்பு பத்த வச்சுக்கலாம். ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சோனே உளுந்து, கடுகு சேர்த்துக்கோங்க. உளுந்து, கடுகு நல்லா பொரிஞ்சோனே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. 1/4 டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்ப நம்ம அரைச்சு வச்ச சட்னியும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த எண்ணெயில நல்லா வதக்கி விடுங்க. இதோட பச்சை வாசனை போற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் வதக்கி விட்டா போதுங்க. சூப்பரான ஒரு கார சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்ப மாவு பார்க்கலாம். மாவு எந்த அளவுக்கு வந்து பொங்கியிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. நீங்க நினைக்கலாம், என்னக்கா மாவாட்டுனே வந்து சட்னி செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு. இல்லங்க, மாவாட்டி நைட் மாவாட்டுனேன். இப்ப காலையில தான் சட்னி செஞ்சேன். மாவு வந்து பொங்கியிருக்குன்னு எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட்டு வந்து சட்னிய ரெடி பண்ணிட்டேன். அதுக்கடுத்தா மாவு வந்து பொங்கியிருக்கத உங்களுக்கு காமிக்கிறேங்க. பாருங்க, மாவு நல்லா பொங்கி நல்லா உப்பி வந்திருக்குங்க. இத வந்து ஒரு கரண்டிய வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப நம்ம இட்லி ஊத்த ஆரம்பிச்சிடலாங்க. ஆல்ரெடி வந்து இட்லி பாத்திரத்துல வந்து தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்குங்க. இப்ப இட்லி ஊத்த ஆரம்பிச்சிடலாம். எல்லா குழியிலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, இட்லி மாவு ஊத்தியாச்சுங்க. தண்ணி ஒரு சைடு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப இட்லிய நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துல பார்த்தீங்கன்னா, அது வெந்து சூப்பரா வந்து கம கமன்னு வாசமா வருங்க. நார்மலா செய்ற இட்லிய விட இதோட ஆவி வரப்பயே வந்து நல்ல வாசமா இருக்கும். நம்ம நார்மலா இட்லி சுட்டோம்னா வெந்துருச்சு வேகலைன்னு நமக்கு தெரியும். இந்த மாரி சிறுதானியத்துல இட்லி சுடுறவங்க, புதுசா செய்றவங்க, இது வெந்துருச்சா வேகலையான்னு சொல்லிட்டு டவுட்லயே வந்து எடுப்பாங்க. நீங்க டவுட்டே பட தேவையில்லங்க.
இந்த மாதிரி ஒரு ஸ்போக்கு இல்லைன்னா ஒரு கரண்டி வச்சு குத்தி பாருங்க. இட்லி மாவு வந்து ஒட்டாம வந்துச்சுன்னா இட்லி நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இட்லி பாத்திரத்துலேருந்து வெளியே எடுத்துடலாங்க. இது மேலே லைட்டாக வந்து தண்ணி தெளிச்சுக்கோங்க. தண்ணி தெளிச்ச உடனே அப்படியே வந்து கவுத்தி விடுங்க. இட்லி துணியில வந்து மாவு ஒட்டவே ஒட்டாதுங்க. இட்லி வந்து சூப்பரா நல்லா சாஃப்ட்டா வருங்க. பாருங்க நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. இந்த இட்லி எவ்வளோ சாஃப்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு. சூடா இருக்குங்க. ஆனா பஞ்சு மாரி இருக்குங்க இட்லி. நம்ம நார்மலா வந்து ஒரு 5 இட்லி சாப்பிடுறவங்களா இருந்தா, இந்த மாரி சிறுதானியத்தில இட்லி செய்றப்ப இத வந்து 3க்கு மேல சாப்பிடவே முடியாதுங்க. அப்படியே சாப்பிடணும்னா 3, 4க்கு மேல இந்த இட்லிய சாப்பிடவே முடியாது. வயிறு வந்து ஃபில் ஆயிரும். அந்த அளவுக்கு வந்து இட்லி நல்லா சாஃப்ட்டா இருக்கும். குழந்தைங்களும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப இதே மாவுல வந்து உங்களுக்கு நான் தோசை ஊத்தி காமிக்கிறேங்க. மாவு வந்து கெட்டியா இருந்துச்சு. அதனால கொஞ்சமா வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நார்மலா எப்படி நம்ம தோசை ஊத்துவோமோ, அதே மாரியே வந்து இந்த தோசைய ஊத்தலாங்க. நான் 1 1/2 கரண்டி வந்து மாவு எடுத்திருக்கேன். இப்ப இத தோசை ஊத்தி காமிக்கிறேன். தோசை எவ்வளோ வந்து சூப்பரா நல்லா மொறு மொறுன்னு வருதுன்னு பாருங்க. நல்லா வாசமா இருக்குங்க. சிறுதானியத்தோட வாசமே சூப்பரா இருக்குங்க. இது மேல கொஞ்சமா நெய் ஊத்துனா இன்னும் நல்லா மொறுமொறுன்னு சூப்பரா இருக்குங்க. சிறுதானிய இட்லி பிடிக்காத குழந்தைங்க கூட இந்த தோசையெல்லாம் சுட்டு குடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. 2, 3 தோசை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நம்ம பசங்க அப்படித்தாங்க. இந்த தோசைய விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப நான் இன்னொரு தோசைய ஊத்தி காமிக்கிறேன் பாருங்க. சூப்பரா வந்து தோசையும் வந்துருச்சுங்க. எப்பயும் ஒரே மாரி வந்து நம்ம வீட்ல இட்லி, தோசை செய்யாம இந்த மாரி சிறுதானியங்கள வச்சு இட்லி, தோசை செஞ்சு பாருங்க. டெய்லி வந்து இது மாரி செய்யாட்டியும் கூட வாரத்துக்கு ஒரு முறை வந்து இந்த சிறுதானிய இட்லி, தோசை எடுத்துக்கங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இதுக்கு வந்து கார சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார் எல்லாமே வந்து சூப்பரா இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வந்து சிறுதானியம் கிடைச்சா இந்த மாரி இட்லி, தோசை செஞ்சு பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மெயினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.